ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்ருக்கோம். இது பாகம் 12. வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இரு வினைகளின் பொருள் வேறுபாடு. பரி பரி, முதல்ல இருக்க பரிக்கு அது ஒரு இறங்கு அப்படின்னு பொருள், இன்னொரு பரிக்கு அபகரி என்பது பொருள். அடுத்தது இதில் இந்த பரி இருக்குல்ல, இந்த பரிக்கு குதிரை அப்படின்னு கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. குதிரை முதல்ல இருக்க பரிக்கு பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து வச்சுக்கோங்க. இறங்கு. பெரு பெரு, இதில் பெரு அப்படிங்கிறது பெரிய செயல், இன்னொரு பெருக்கு மதிப்புறு என்ற பொருள். அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்துக. எல்லாரும் இன்பமாக வாழ வேண்டும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். எல்லாரும் வேண்டும் வேண்டும் அப்படிங்கிறது முன்னாடி வந்திருக்கு. இது எப்பயுமே ஒரு பொதுவான ஒரு வாக்கியத்தில் கடைசியாக வரும் வேண்டும் அப்படிங்கிறது. இன்னொன்று வாழ எல்லோரும் வேண்டும் இன்பமாக அப்படிங்கிறது எல்லாமே தவறாக வந்திருக்கு. இது மட்டும்தான் சரியாக வந்திருக்கு. இதை பார்த்து வச்சுங்க. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதில் எது சரியான விடை அப்படின்னு பார்த்தோம்னா, இதற்கு சரியான விடை கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று. வழிமுறை அன்று அப்படிங்கிறது கரெக்டாக வந்திருக்கு. இது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் அப்படிங்கிறதுல இது சரி. இதுவே இங்கே ஒருமைப்பன்மை பிழை கொடுத்துருந்தா என்ன இங்கே போட்டிருப்பீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். கல்வி என்பது வருவாயை தேடும் வழிமுறை அன்று வருமா அல்ல வருமா? இது ஒருமைப்பன்மை பிழையில் இங்கே என்ன வரும் அப்படிங்கிறது, கல்வி அப்படிங்கிறது ஒரு இதுதான் குறிக்குது. அப்போ இங்கே அன்று, ஒருமையில் வந்த அன்று. இதை எப்படி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒன்று அன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ ஒருமையில் ஒன்று அப்படின்னா அன்று வரணும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல். இதற்கு சரியான விடை தமிழ் அம்பு விடும் கலையே ஏகலை என்றது என்பது சரியான விடை. அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகரவரிசை கண்க. இன்பம் திருத்தி பெருக்கி மதிக்கும் அப்படிங்கிறது தான் சரியான விடை. இதில் முதல் எழுத்து பாருங்கள், இது உயிர் எழுத்து. அடுத்து உயிர்மை எழுத்தில் தா வரிசையில் வருது. தாக்கு அப்புறம் பா மா யா, அதுமாரி இதை பார்த்து வச்சுக்கிங்க. மொத்தம் உயிர்மை எழுத்து மொத்தம் 18. அந்த 18 வந்து உயிர்மை எழுத்து மொத்தம் 216. சாரி, மெய்யெழுத்து தான் 18. அந்த மெய்யெழுத்தை ஒழுங்காக அந்த 18ஐயும் கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா இதை அடிச்சிடலாம். அடுத்து அகரவரிசைப்படி இதுவும் எழுத்து ஒளி வடிவம் முகலச்சுவடி உகாரம். தா என்ற வேர் சொல்லின் தொழில் பெயர் தருக என்பது தருதல் என்பது பொருள். அடுத்து கொடு என்ற வேர் சொல்லின் வினையாளனின் பெயரை தேர்ந்தெடுக்க. கொடு என்றால் கொடுத்தோர் என்பது பொருள். நட என்ற வேர் சொல்லின் தொழில் பெயரை தேர்வு செய்க. நட என்றால் நடத்தல். அடுத்தது வருக என்றோட வேர் சொல் அறிக்கை அப்படின்னா வா என்பது சரியான விடை. பின்வரும் தொடரில் வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் சொல்லை எழுதுக. இட்டதோர் தாமரை பூ. இதில் வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர் சொல்லை வந்து எழுதணும். இதில் வினைச்சொல் எது அப்படின்னா இட்டதோர் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த தாமரை பூ அப்படிங்கிறது என்ன வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். இட்டதோர் அப்படிங்கிறது இங்கே வினைச்சொல். வினைச்சொல், அதற்கு இடு என்பது பொருள். அடுத்து வாருங்கள் வேர் சொல்லை தருக. வா என்பது சரியான விடை. அடுத்து கொழுந்து வகையை கொடுத்துருக்காங்க. ஒரு பொருள் தரும் பல சொல். கொழுந்து வகை இது துளிர் தளிர் குருத்து. ஒரு பொருள் தரும் பல சொல். துளிர் தளிர் குருத்து என்பது சரியான விடை. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொல். கொத்து குலை தாறு கதிர் முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது குலை வகையை குறிக்கும். மேலே இருக்கிறதுக்கும் இருக்கும் வித்தியாசம் இல்லை, பார்த்துங்க. கொழுந்து வகை தளிர் அப்படிங்கிறது இங்கேயும் ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் மற்ற இதையும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். இளம்பயிர் வகை, மணி வகை, இதெல்லாம் படித்து வச்சுக்கணும். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து பொருள் வேறுபாடு இருந்து சரியான பொருளை அடித்தல். அன்பை கொடு. அன்பை கொடு கோடு போடாதே என்பது சரியான விடை. அன்பை கொடு கோடு போடாதே. அடுத்து வானம் வானம். அடுத்து முதல்ல இருக்க வானம் அப்படின்னா அது வெடியை சொல்லுவாங்க. வான வேடிக்கை அப்படி படிச்சிருக்கீங்களா? வான வேடிக்கை, அதில் அந்த வெடி வான வேடிக்கை. ஆகாயம். ஆகாயம் வந்து வானம். 2 சுழி நாவுக்கு என்ன வரும்? இது வந்து மயங்குழி பிழை. மொத்தம் 8 இருக்குது. மயங்குழி பிழை எத்தனை வகைப்படும் கூறு கேட்க வாய்ப்பு இருக்குது. மயங்குழி பிழை மொத்தம் 8 இருக்குது. இதையும் ஞாபகம் வச்சுங்க. அடுத்து வழி வழி ஒளி வேறுபாடு அறிந்து பொருள் அறிக. இதுக்கு வழி அப்படின்னா காற்று நெறி என்பது பொருள். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. செக் என்றால் காசோலை. செக் என்றால் காசோலை. இதை நிறைய தடவை பார்த்துட்டோம்.
செக் என்றால் காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் வரைவோலை. டிமாண்ட் டிராஃப்ட் என்றால் வரைவோலை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இதுவே டெபிட் கார்டு அப்படின்னா பற்று அட்டை. டெபிட் கார்டு அப்படின்னா ஏடிஎம் கார்டு தான் சொல்லுவோம், அது பற்று அட்டை. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை எழுதுக. இன்ஃபார்மண்ட். இன்ஃபார்மண்ட் அப்படின்னா தகவல் ஆளர். தகவல் அப்படின்ட்டு கிடையாது, நீங்கள் நிறைய இதில் சொல்லலாம். இன்ஃபார்மண்ட் அப்படின்னா தகவல் ஆளர். அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல். சரியான இணையை தெரியுது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றால் பணத்தால், இப்போ தான் பார்த்தோம், அது பணத்தால் கிடையாது. ஆன்லைன் ஷாப்பிங் என்றால் இணையதள வணிகம் கரெக்டு. இ-காமர்ஸ் என்றால் காசோலை தவறு. கரன்சி நோட் என்றால் அதுதான் பணத்தால் வரும். கரன்சி நோட் அது பணத்தால் வரும். டிமாண்ட் டிராஃப்ட் என்ன வரும் அப்படின்னு சொல்லுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம். இ-காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம். அடுத்து சந்திப்பிழை இல்லாத. ஞாபகம் வச்சுங்க, சந்திப்பிழை அற்றவும் இல்லாதவும் ஒன்று தான். இதுவே சந்திப்பிழை உள்ள அப்படின்னு கேட்பாங்க, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்குது, பார்த்து வச்சுங்க. இதுக்கு கடைக்கு, இங்கே இக்கு கூட்டல் வந்திருக்கா, கடைக்கு செல்லும் போது. இங்கே இப்போ ஏன் வரல அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கடைக்கு செல்லும் போது துணிப்பைகளை எடுத்து இச்சு, அதாவது இக்கு இக்கு கு இட்டு டு இத்து து இதுமாரி வந்ததுன்னா நம்ம இங்கே கசதப்பை வந்து மிகுந்து வருது, அதை ஞாபகம் வச்சுங்க. அதாவது வல்லின உகரத்தின் பின், வல்லின குற்றிய லுகரத்தின் பின் கசதப மிகும். குற்றிய லுகரத்தின் பின் கசதப மிகும் அப்படிங்கிற ஒரு இது வந்திருக்குல்ல, அதில் தான் வந்திருக்கு. அந்த விதிப்படி கசதப மிகும், அதாவது இத்து அப்படிங்கிறது இத்து இட்டு. இந்த கசட தபரத்தை கேள்விப்பட்டுக்கிறீங்களா? கசட தபர, இதில் மேலே புள்ளி வச்சிங்கன்னா இது மெய் எழுத்த மாதிரி வரும். அப்போ இந்த இது வந்து இருக்கிறதுனால இங்கே வருது, இதை ஞாபகம் வச்சிங்க. அடுத்து சந்திப்பிழை உள்ள தொடர். இதில் பாருங்கள், உள்ள அப்படின்னு வந்துருக்கா. இதில் தென்னாடு, தென்னாடு விலங்குற திகழும் தென்மொழி. இதில் இதுதான் சந்திப்பிழை உள்ள தொடர். இதில் ஏன் இது தவறு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஆ வருதா, விலங்கு விலங்குற அப்படிங்கிறதுல இந்த குற ராவை எப்படி பிரிக்கலாம், இரு கூட்டல் ஆனை பிரிக்கலாமா? இந்த ஆ இ உ என்னும் சுட்டெழுத்துக்களின் முன்பும் வல்லின ஏ என்னும் வினா எழுத்துக்களின் முன்பும் வல்லின மிகும் அப்படிங்கிறதுல வந்திருக்கு. ஆனால் வரணும், ஆனால் இங்கே இத்து வரலை. இது ஓகேவா? அடுத்து திகழும் தென் மொழி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சிங்க. மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பாருங்கள், மற்றதெல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இதில் இத்து வரணும், அது மட்டும்தான் தவறு, பார்த்துக்குங்க. கீழ்காணும் சொற்களுள் பொருந்தாத சொல்லை தெரிவு செய்க. இதில் ஆடினால் என்பது பொருந்தாதது, ஆடினால் என்பது பொருந்தாதது. சொன்னால், நவின்றால், பகர்ந்தால் என்பது சரியான விடை. அடுத்து மரங்களின் பெயர் அல்லாதது. நாளிகேரம், காலம், கோழி. இதில் வேரி அப்படிங்கிறது மட்டும் வராது. நாளிகேரம் அப்படிங்கிறது நம்ம தென்னை அப்படின்னு சொல்லுவோம், தென்னை. கோழி அப்படிங்கிறத ஆச்சா மரம், ஆச்சா மரம் அப்படிமோ. காலம் அப்படிங்கிறது இதை நான் பார்த்ததே இல்லை. காலம் அப்படிங்கிறது என்னன்னு தெரியல, ஆனால் வேரி வரல, இதை ஞாபகம் வச்சுங்க. அது பொருந்தாத சொல் இணைய கண்டறிக. சுட்டி என்றால் நெத்தி சுற்றி என்பது சரி. குலை, காதுக்கு குலை. அடுத்து மருதம் வந்து வைகரை, குறிஞ்சி வந்து நண்பகல். இங்கே நண்பகல்னு இருக்கிறது வராது. யாமம், யாமம் தான் அங்கே வரணும். அதாவது குறிஞ்சிக்கு வந்து யாமம், முல்லைக்கு மாலை. இந்த நண்பகல் வந்து பாலைக்கு வரும், இதை ஞாபகம் வச்சிங்க. இது தெரிஞ்சால் போதுமானது. அடுத்து இந்த வீடியோவோட கடைசி 2 கொஸ்டின் பார்க்கலாம். நீக்குதல், இதற்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்காங்க. நீக்குதல் என்றால் சேர்த்தல் என்று பொருள். நீக்குதல் என்றால் சேர்த்தல் என்பது பொருள். எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. நீங்கள் கொஸ்டினை கரெக்டாக வாசிங்க. அடுத்ததாக இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின், எதிர்ச்சொல்லை எடுத்து எழுதுக. படுகர, படுகர், படுகர் என்றால் பள்ளம், படுகர் என்றால் பள்ளம்.
அதோட எதிர்ச்சொல் தானே கேட்டிருக்காங்க. அப்போ மேடு. நீங்கள் படுகர் அப்படின்னா உடனே பள்ளம் அப்படின்னு போட்டுருவீங்க. ஏன்னா இது காமனான மிஸ்டேக் தான், அனைவரும் பண்ணுறது தான். நமக்கு ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு படிக்க ஆரம்பிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.